ஷில்பா, இன்னைக்கு வேற மிஸ் சீக்கிரமா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நோட்டெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. இன்னைக்கு வேற மிஸ் ஏதோ ஆக்டிவிட்டி ஒர்க்கு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. என்ன ஆக்டிவிட்டி ஒர்க்குன்னு தெரியல. நான் வேற இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் வேற முடிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் முடிக்கவே இல்லை. ஹே ஆயிஷா, எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆனால் மிஸ் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஆக்டிவிட்டி ஒர்க் வைப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு புதுசாக கேட்குற, சீக்கிரமாக ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கலாம்ல. நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் எப்பயோ முடிச்சுட்டேன் வந்த உடனேயே. ஹே மெர்லினா, ரொம்ப தேங்க்ஸ் மெர்லினா. நல்ல வேலை நீ டக்கு டக்குன்னு எனக்கும் சொல்லி கொடுத்தனால நானும் சீக்கிரமாகவே இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இல்லைன்னா லேட் ஆகிருக்கும் தெரியுமா? என்ன பசங்களா, எல்லோரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? எல்லாரையும் ஹோம்ஒர்க் முடிக்க சொல்லிட்டு போயிருந்தேனே. ஆல்ரெடி டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டது, இன்னும் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்காமல் வச்சுருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். மேம், நாங்கள் எல்லாருமே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம் மேம். எங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு போனனால நாங்கள் எல்லா ஹோம்ஒர்க்கையும் ஈஸியாகவே முடிச்சிட்டோம் மேம். வெரி குட் பசங்களா. அப்படி ஒரு சிலர் யாரும் முடிக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு தானே நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஆக்டிவிட்டி ஒர்க் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருங்க. இப்போ நான் என்ன ஆக்டிவிட்டி ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பசங்களா, இந்த பெரிய பாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு. மேம், என்ன மேம் இதுக்குள்ளே ஃபுல்லாக குப்பை தொட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. குப்பை தொட்டியாக போட்டிருக்காங்க. ஆமாம் பசங்களா, கேர்பேஜ் வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரெயின் பவர் காம்படிஷன் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு என்னென்ன குப்பையெல்லாம் எந்தெந்த கேர்பேஜில் நம்ம போடணுன்றது தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போமா? முதல்ல இதில் நம்மளுக்கு 4 பெரிய பெரிய கேர்பேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4த்துலேயுமே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒன்றுத்துலேயும் என்னென்ன குப்பைலாம் போடணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். இது போடுறனால எந்தெந்த குப்பையை எதில் போடுறதுன்னு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுதான் இன்றைக்கி ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற பிக் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் இருக்கிற எல்லாமே நமக்கு தனியாக கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டில் இருக்கிறத நம்ம கரெக்டாக அந்தந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடணும். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சைடில் இப்படி வந்து உட்காருங்க, 3 பேராக. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கார்டு நான் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறேன். அந்த கார்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போடணும். சரியா? உங்களுக்கு அந்த பெரிய ஷீட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஷீட்டில் இருக்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த குப்பை தொட்டியில் போடணும். ஓ, இப்போ இந்த குப்பை தொட்டியில் ஒவ்வொன்றுத்துலேயும் பேர் எழுதியிருக்கு. ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்டுனா இந்த ரெட் கலர் பாக்ஸில் போடணும். அப்புறம் அதர் வேஸ்ட்டெல்லாம் இந்த ஆஷ் கலர் பாக்ஸில் போடணும். அப்புறம் ரீசைக்கிள் வேஸ்ட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் ப்ளூ கலர் பாக்ஸ்லேயும், கிச்சன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லேயும் போடணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்கிற கார்டை எடுத்து பார்க்கலாம். இதில் பாருங்கள் பசங்களா, ஓல்டு பேன் ஒன்று இருக்கா? இது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரீசைக்கிள் குப்பையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரீசைக்கிள் பின்னில் இதை போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜாக பார்த்து போடுங்க பார்ப்போம். ஹே ஆயிஷா, இங்கே பாரு, இந்த கேபேஜோட கேனு, அந்த ஃபோட்டோ, அப்புறம் கேப்பு, சீப்பு, இது எல்லாமே வந்துட்டு ரீசைக்கிள் கேபேஜில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே ரீசைக்கிளில் தான் போடணும் போல் இருக்குது. இந்த ஓல்டு கிளிப்பு கூட இதில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுற குப்பை தான் போல் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ரீசைக்கிள் கேபேஜ்லேயே போட்டுடலாம். அப்போ இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ண முடியுமா மிஸ்? எஸ் பசங்களா, உங்களுக்கு அதில் போட்டிருக்குல்ல, அந்த இமேஜில் இருக்கிற எல்லாமே ரீசைக்கிள் பின்னில் போட்டிருக்கா? அப்போ இது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு தனியாக இதில் கார்டு கொடுத்துருக்காங்க. வெரி குட். அதுக்குள்ளேயே ஒரு வாட்டியே டக்குன்னு போட்டிங்களே. ஹே பாத்தியா, அவங்க டக்குன்னு போட்டுட்டாங்க. அடுத்தது நம்ம பார்த்து போடலாம். வா, இங்கே பாரு, இந்த கார்டில் என்னென்ன இருக்குது, இதோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு தேடலாம். இந்த கார்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே பாரு, இந்த கிச்சன் வேஸ்ட்டில் தான் இருக்குது. கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கிற ஒரு திங்ஸையும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து போடலாம். பார்த்தியா, இந்த கேக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த எறாவோட ஷெல்லு, இதெல்லாமே வந்து கிச்சன் வேஸ்ட்டில் தான் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக தனித்தனியாக இந்த கேபேஜ் எல்லாம் நம்ம பிரித்து போடணும். இங்கே பாரு, இது எல்லாமே வந்து கிச்சன் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த பிக்சர் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்தது மீதி இருக்கிறதெல்லாம் எதில் போடணுன்னு நம்ம கரெக்டாக இப்போ பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் இருக்கிற 4 கார்டு கிச்சன் வேஸ்ட்டுக்கு போட்டாச்சு. அடுத்தது இங்கே இருக்கிறதுல அதர் வேஸ்ட்டில் நம்ம போடணும். அதர் கேபேஜ் இங்கே இருக்கா? இந்த பாக்ஸில் தானே, ஆஷ் கலர் பாக்ஸில் தானே போடணும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் என்னென்ன இருக்குது? ஓல்டு வாட்டர் டேங்க்கு, அப்புறம் இங்கே பார்த்தியா வாட்டர் பேஷன், அப்புறம் இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் செட்டு, அதுக்கப்புறம்
இந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஓல்டு பாத் செட்டு இதெல்லாம் இதில் போடணும். சூப்பர் பசங்களா, கார்டாக இருக்கிறதுனால எல்லாரும் பார்த்து பார்த்து கரெக்டாக போட்டுறீங்க போல இருக்குது. சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்டில் இருக்கிற ஒரு இமேஜையும் தனித்தனியாக உங்களுக்கு கட் பண்ணி போட்டுடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கரெக்டாக அதில் இருக்கிறத பார்த்து படித்து அதுக்குள்ளே போடணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எந்தெந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் நம்ம எதுக்குள்ளே போடணும்னு புரியும். அதனால இந்த கார்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் பசங்களா. நீங்களே அப்படியே அந்த கார்டில் இருக்கிறதெல்லாம் எடுங்க. ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஓகே டீச்சர், எங்களுக்கு இதுவும் ஈஸி தான் டீச்சர். அப்படியே நாங்கள் இதில் போடுறத பார்த்து எதெல்லாம் எந்தெந்த குப்பையில் போடணுன்னு நாங்கள் கற்றுக்குறோம் டீச்சர். ஆமாம் பசங்களா, இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இதில் போடுறத அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்லேயும் இது பண்ணணும். மக்கிற குப்பை, மக்காத குப்பை, வேஸ்டேஜ் குப்பை, அப்புறம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போடணும். சரியா? சரி, இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிச்சன் குப்பையை அழகாக வந்துட்டு சாரதி பார்த்து போட ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து போடுங்க. ஓகே மேம், நாங்கள் கரெக்டாக பார்த்து போடுறோம் மேம். அடுத்தது இந்த நண்டோட ஷெல்லு, இது வந்து கிச்சன் குப்பையில் போகணுமா? ஓகே, போட்டாச்சு. அப்புறம் சில்லிலாம் கிச்சன் குப்பையில் தான் போகும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி இருக்குது, கத்திரிக்காய் அதுவும் கிச்சன் குப்பை தான். செராமிக் பவுல் இது எங்கே இருக்குது? இது வந்து அதர் கேபேஜ் வேஸ்ட்டில் இருக்குது, அதான் அதில் போட்டுருவோம். எம்டி ஹேண்ட் வாஷ் அதுவும் அதர் கேபேஜில் தான் இருக்குது, அதையும் இதில் போட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி பார்த்து போட கூட ஈஸியாக தான் மேம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது, கெர்னல்னு சொல்லிட்டு இதுவும் ஏதோ ஷெல் மாதிரி தான் இருக்குது, இதையும் நம்ம இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஹே மெர்லினா, இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒரு கார்டையும் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும். இப்போ நான் வந்து அதர் கேபேஜில் இருக்கிறத பார்த்து போட்டுட்டேன், அந்த ஸ்பாஞ்சு அப்புறம் கிச்சன் வேஸ்டேஜ் பார்த்து போடுறேன். இப்படி இதில் மல்டிப்புளாக இப்போ மிக்ஸ் ஆகிருக்குல்ல, இதில் பார்த்து கரெக்டாக போடணும்ப்பா. இங்கே பாரு, இந்த பிஸ்கெட் எல்லாம் கிச்சன் வேஸ்டேஜில் தான் போடணுமே. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஆரஞ்சு பீல் இருக்குல்ல, இது கூட கிச்சன் வேஸ்டேஜில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எதில் போடணும்? இந்த ஷீட்டை திருப்பி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நாங்களே இங்கே கிச்சன் வேஸ்டேஜ் நிறைய வச்சுருக்கோம், அதையும் போட்டு முடிச்சிடுறோம். ஆப்பிளு, அப்புறம் லீஃபு, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு டயப்பர் இருக்குது, அது இதில் போடுறது. ஓ, அதெல்லாம் அதர் கேபேஜா? ஓகே, அதையும் போட்டாச்சு. அடுத்தது இது என்னது, ப்ரூம் ஸ்டிக்கை, அதையும் போட்டாச்சு. அப்புறம் எல்லாமே டக்குன்னு பார்த்து போட்டுடுறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு இருக்கிறது முக்கால்வாசி பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி திருப்பிப்போம். சரியா? இப்போ பின்னாடி திருப்பி பார்ப்போம். பின்னாடி திருப்பி பார்க்குறதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து போடலாம். இங்கே பாரு, கார்ட்போர்ட்லாம் வந்து ரீசைக்கிள் பின் தான். அப்புறம் அந்த பேஸ்ட்டோட கவர்லாம் ரீசைக்கிள் பின்னில் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து போட வேண்டியது தான். அடுத்தது என்னது, பால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரும்பு, இந்த கரும்பெல்லாம் வந்து கிச்சன் திங்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், அதையும் போட்டாச்சு. அப்புறம் ஃபிஷ்ஷோட அந்த முள், அதெல்லாம் கிச்சன் திங்ஸ் தான், அதையும் போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் திங்ஸில் இந்த பெயிண்டெல்லாம் கூட அந்த மாதிரி இதில் தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரெட் கலர் இதில் போட்டுடலாம். அப்புறம் அந்த மில்கோட அந்த டப்பா, அது வந்துட்டு ரீசைக்கிள் கேபேஜில் வருது, அதை அதில் போட்டுடலாம். அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லில் வந்தது, அதையும் போட்டாச்சு. இப்போ பீனட் ஷெல் வந்து அதர் கேபேஜில் இருக்குது, அதையும் போட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போடும்போது எங்களுக்கு எந்தெந்த குப்பையெல்லாம் எதில் போடுறதுன்னு தனித்தனியாக பிரித்து போடணுன்னு நம்மளுக்கு தெரியுது. சூப்பர் பசங்களா, நான் கூட நீங்கள் லேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு பார்த்து கரெக்டாக போடுறீங்க பசங்களா. இப்போ இதில் உங்களுக்கு நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க, 4 டைப்பில் இருக்கிற குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரியலாக உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போது இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு பிரித்து போட கற்றுக்கோங்க. சரியா பசங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவிட்டிக்காகவே நான் இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணுறனால உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிஃப்ட்டும் கொடுக்கலான்னு பண்ணி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பார்த்து போடுங்க பசங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகேவா? டேய் சாரதி, எங்கே பற்றியா மிஸ் இதெல்லாம் கரெக்டாக போடுறதுனால கிஃப்ட் வேறு கொடுப்பாங்களா? நான் டக்குன்னு முடிக்க போகிறேன்ப்பா. இங்கே பாரு, நம்மக்கிட்ட இருக்கிற கார்டு ஃபுல்லாத்தையுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். ஹே மெர்லினா, நம்மக்கிட்ட இருக்கிற கார்டு வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவங்க முடிச்சிட்டாங்க பாரு. நம்மளும் டக்குன்னு பார்த்து போட்டு முடிச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எந்தெந்த திங்ஸ் எதுக்கெல்லாம் போடணுன்னு ஓரளவுக்கு எனக்கு மெமரி பவர் இருக்குப்பா. இதே மாதிரி தான் நானும் வீட்டில் யூஸ் பண்ணும்போது போடுவேன். மிஸ், நாங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்து போட்டு முடிச்சிட்டோம் மிஸ். வெரி குட் பசங்களா, கரெக்டாக எல்லாமே அதை இதில் போட்டுட்டிங்களே. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், அதுவுமே தப்பாக போடலை. எல்லாமே எதுக்கு வருமோ அதுக்கு தான் போட்டிருக்கீங்க. வெரி குட் பசங்களா. நீங்கள் 2 பேருமே நல்லா விளையாடுனீங்க. 2 டீமுமே சூப்பராக விளையாடினனால இந்த தடவை நான் 2 டீமுக்குமே கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சும்மா ஸ்மால் கிஃப்ட்டு தான், ஒரு சின்ன கேம் மாதிரி தானே இது நம்ம ஆக்டிவிட்டி பண்ணோம். அதனால இங்கே பாருங்கள், உங்கள் 3 பேருக்கும் சேர்த்து இந்த ஒரு போர்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்கள் 3 பேருக்கும் சேர்த்து இந்த ஒரு
பென் ஸ்டாண்ட் வித் அது கூட பென்சில் எல்லாம் செட்டாக வர மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். பசங்களா இன்றைக்கி விளையாண்டது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா? மேம் இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா லேர்ன் பண்ண மாதிரியும் இருந்துச்சு மேம்.